மேச லக்னம்னு வச்சுக்கோங்க. 7ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படி வச்சுக்கலாம். சுக்கிரன் வந்து 7லயே இருப்பாரா? எல்லாத்துக்கும் இருக்க மாட்டார்ல, எங்கேயோ ஒரு பக்கம் இருப்பார்ல. சரி இருக்கட்டும், கவலை இருக்கலாம். அவர் எங்கேயோ ஒரு நிற்கிறாரு, சரி 7லயே நிற்கிறாரு அப்படின்னே கூட வச்சுக்கலாம். 7லயே நின்னா அங்கே என்ன இருக்கும்? செவ்வானோட நட்சத்திரம் இருக்குமா? சித்திரை நட்சத்திரம் இருக்கும், சுவாதி நட்சத்திரம் இருக்கும், விஷாக நட்சத்திரம் இங்கே இருக்கும். அவர் தெரியாதனமா சித்திரை நட்சத்திரத்தில் நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க. சித்திரையில் இருப்பேன் வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ மேஷத்தில் நிற்கிறாருன்னு சொல்லிட்டோம். மேஷத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரம் நிற்பார். எங்கே நிற்பார்? அஸ்வினியில் நிற்கலாம், பரணி நிற்கலாம், கிருத்திகையில் நிற்கலாம். ஒரு காலம் ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்னார்னு வச்சுக்கோங்க. ஆனால் 3 நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அஸ்வினியில் நின்றார்னு வச்சுக்கோங்க. 7ஆம் பாவ அதிபதி இங்கே நிற்கிறாரு, 7ல் நிற்கிறாரு. அவர் நின்ற நட்சத்திராதிபதி செவ்வா. அவர் எங்கே நிற்கிறாரு? லக்னாதிபதி சாரமே ஏறிட்டார். லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கார். இவரும் ஆட்சி, அவரும் கொம்பு முளைச்சி நிற்கிறானுங்க 2 பேரும். கரெக்டா? இப்போ அந்த செவ்வாய் இருக்கார்ல, கேது நட்சத்திரத்தில் அஸ்வினியில் இருக்கிறாருல, அஸ்வினி நட்சத்திரத்தில் இது நிற்கிது. 1 2 3 4 எங்கேயோ நிற்கிது. பக்கத்து ராசி இருக்குல்ல, 2வது ராசி இருக்குல்ல ரிஷபத்தில், அதில் கேது இருக்கார் சார். ரிஷபத்தில் கேது. இப்போ 7ஆம் பாவாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி லக்னாதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேது 2ஆம் பாவத்தில் நீச்சம். முடிஞ்சு போச்சு ஜோலின்னு.